நார்டிக் கண்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் 3 தானே? வேறு எதுவும் ஆமாம், வருமா? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட், அப்புறம் வந்து ஐஸ்லாண்டும் வரும். அதுவும் சேர்த்துருவாங்களா அதில்? ஆமாம், ஓ, ஐஸ்லாண்டும் சேர்த்துப்பாங்க. இப்போ இதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி லெவலில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இருக்குமா? எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட இருக்கும். ஆமாம் சார். அதில் என்னென்னலாம் ஒரு ஒரு இது சொல்லுங்கள். ஒரு அது சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே தானே போயிருக்கீங்க. நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமான வெல்ஃபேர் வச்சுருக்க ஒரு மண்டலம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலராக வரிசையாக சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் தெரியும். ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறப்பு, குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறகுது. பிறந்ததுலேருந்து அந்த பெற்றோருக்கு வந்து அந்த பெற்றோர் வேலை வாய்ப்பில் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறது வந்து 1 வருட சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இது வந்து நார்வேல 1 வருஷம், ஸ்வீடனில் 2 வருஷம், ஃபின்லாண்டில் 18 மாதம் 16 மாதம் வரும். அதுக்கப்புறம் வந்து டென்மார்க்லேயும் 12 மாதம் வருது. ஐஸ்லாண்ட்லேயும் இதே மாதிரியான சிமிலர் இதுதான். குறைந்தபட்சம் நார்டிக் நாடுகள் அனைத்துலையும் வந்து 12 மாதம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இல்லை அவங்க 2 பேருக்குமே 2 பேருக்குமே மெட்டர்னிட்டி ரெண்டுலேயும் 2 பேருக்கும் சேர்த்து 1 வருஷம். நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேரண்ட் தான் முழுக்க 1 வருஷம் எடுக்க போகிறார் அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்ததுலேருந்து குறைந்தபட்சம் வந்து 28 நாட்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. சரி, 1 மாதத்துக்கு இன்னொருத்தருக்கு விடுமுறை பார்த்துக்கிறதுக்கு. இது முதல் ஒன்று. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யலை, மனைவி வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு லம்சமாக தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தை வளர்ப்பு அண்டு இது எல்லாத்துக்கும். அங்கேருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை 18 வயது ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு குழந்தைக்கான சப்ளிமெண்ட் மணி நம்ம ஊர் அளவில் 16,000 ரூபா தொடர்ச்சியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் வெளிநாட்டு குழந்தையாக இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இமிக்ரேஷனில் கூட வந்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேதியிலேருந்து அந்த குழந்தை அந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 1. 2வது 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அங்கே கிண்டர் கார்டன், நம்ம ஊரில் வந்து பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே தான் அங்கே. ஆனால் அங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால்வாடியில் வந்து காலை உணவு, மதிய உணவு, சில இடங்களில் வந்து மதிய உணவு கொடுத்துருவாங்க, சில இடங்களில் காலை உணவு மட்டும் நீங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்குது. காலை உணவு, மதிய உணவு கொடுத்து குழந்தைகளை நல்லா விளையாட வச்சு குழந்தைகள் எப்படி மற்ற குழந்தைங்களோட பழக விடுறது,